ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர்.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 பைசா ஆப் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், லோன், ஐபிஓ கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான். ஸ்மால் கேஸ், அப்புறம் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபின் ஸ்கூல்னு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஃபின் ஸ்கூலில் போய் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்டாக்கிஃபை அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ட்ரேடிங் ஆப். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா, ஸ்டாக் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க ஸ்டாக்ஸ்னு. அதில் 2 இருக்கும். எக்ஸ்ப்ளோர் ஸ்டாக்ஸ், மை ஹோல்டிங்ஸ்னு இருக்கும். மை ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அது வந்துட்டு மை ஹோல்டிங்ஸு. எக்ஸ்ப்ளோர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்குள்ளே போயிடும். சரியா, எக்ஸ்ப்ளோர் ஸ்டாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ்னு கொடுத்து உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி காட்டும். சரிங்களா, நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வரும். செகண்ட் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த புக் பண்ண ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடியா. சரிங்களா, ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் 4வதாக மார்க்கெட் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க எல்லா கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், மார்க்கெட் மூவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதில் என்எஸ்சியும் இருக்கும், பிஎஸ்சியும் இருக்கும். சரியா, அதில் சைட்லேயே ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 இருக்குது. சரியா, அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஃபில்டர் ஆப்ஷனுமே காட்டும். சரியா, ஸோ அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணாலே போதும். இவங்க வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எனர்ஜி வைஸ் இருக்க கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸு, இல்லை கமோடிட்டிஸ் வைஸு, இல்லை பேங்க் வைஸ் இருக்க ஷேர் ப்ரைஸு. ஸோ இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக எந்த ஃபில்ட்ரு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, கெய்னர்ஸ், லூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸோட ப்ரைஸ் எல்லாம் ஏறி இருக்கோ அவங்களாம் கெய்னர்ஸ். லூசர்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக ஷேர் ப்ரைஸ் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டவுன் ஆச்சோ அந்த இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி 52 வீக்ஸ் தொடர்ச்சியாக யாரெல்லாம் ஹையில் இருக்காங்க, லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஹையில் இருக்காங்க, யாரெல்லாம் லோவில் போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த கம்பெனிஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, சரியா, செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, கம்பெனியோட ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஜொமேட்டோனா ஜொமேட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கேட்டிருப்பாங்க. குவான்டிட்டி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதோட ஒரு ஷேரோட ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 10 ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா டோட்டல் ப்ரைஸ் எவ்வளவோ அது வந்துடும். பை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஷேர் வந்து பை ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். சரிங்களா, அது மட்டும் இல்லை, நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஆப்பில் வந்துட்டு மணி ஆட் பண்ணணும். இதே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கடைசியாக யூசர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த யூசரில் உங்களோட பேலன்ஸு, உங்களோட டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட்ஸ், வித்ரா அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் இங்கே இருக்க பணத்தை வித்ரா பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் வித்ரா கொடுத்துக்கலாம். இல்லை ஆட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ, ஆட் ஃபண்ட்ஸுங்கிறது நீங்கள் இந்த 5 பைசா ஆப்புக்கு வந்து பணம் போடணும், ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, நெட் பேங்கிங்க்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். சரிங்களா, எது மூலிமா பணம் ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். சரியா, ஆட் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸை வந்து வாங்கிக்கலாம். சரியா, இது வந்து ஸ்டாக்ஸு. ஓகேவா, அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் 2 ஆப்ஷன் இருக்கும், டாப் ஃபண்ட்ஸ் அண்ட் மை ஹோல்டிங்ஸ். மை ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மை ஹோல்டிங்ஸ் போகணும். இல்லை புதுசாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டாப் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோர் இருக்கும், நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. இவங்களே ஒரு சில ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ ஒவ்வொரு ஃபில்டராக கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துட்டு டோட்டலாக என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரீனில். அப்புறம் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புக்குங்கிறது நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஆர்டர் புக்கை வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் கடைசியாக யூசர் இருக்கும். ஸோ சேம் தான், யூசருங்கிறது நம்ம பணம் ஆட் பண்ணுற பேஜ் தான். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இவங்களே ஒரு சில இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் காட்டுவாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை வாங்கிக்கலாம். அடுத்து லோன்ஸ், சரிங்களா. ஸோ குயிக் லோன் அப் டு 5 lakh வரைக்கும் தர்றாங்க, சரிங்களா. உங்களுக்கு எதுவும் ஸ்டாக்ஸ் வாங்க லோன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா. லோன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ. ஸோ லேட்டஸ்ட்டாக ஏதாவது கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அதுதான் ஐபிஓ. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வர கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், சரியா. அது ஒன்று. ஸோ கீழே இருக்க ஆப்ஷன்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பாண்ட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இல்லை ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸே ஒரு 50 கம்பெனிஸோட ஷேரை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எல்லா கம்பெனிஸோடதையும் ஒவ்வொரு ஷேர் 2 ஷேர் அப்படின்னு வாங்கி வைக்கிறது தான் ஸ்மால் கேஸு. அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்ஸ். ஸோ அது வந்துட்டு இவங்களே வெஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப் மூலிமா நீங்கள் ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸு அப்படிங்கிற ஆப்ஷனு. ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே தெரியும், சரிங்களா. நம்ம மெயினாக இதில் ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போகிறீங்க, எந்த ஸ்டாக் வேணுமோ இல்லை எந்த மியூச்சுவல் ஃபண்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு பை கொடுத்துட்டீங்க இல்லை இன்வெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு, சரியா. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அதோட பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் எல்லாமே ஃபின் ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா. ஸோ ஃபின் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேயே தனியாக ஆப் கூட இருக்குது, 5 பைசாவோடது. நீங்கள் அதில் கூட போய் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம், சரியா. ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுக்குற லிங்க் மூலியமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.